ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சி எங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை திகாபட்டுள்ள மாவட்டத்திலே கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினர் இந்த கட்சிக்காக பல சேவைகளை செய்த அந்த கலையரசு அவர்களுக்கு வழங்காவிட்டிருந்தால் கடந்த பாராளுமன்றத்திலே 9வது பாராளுமன்றத்திலே திகாபட்டுள்ள மாவட்டத்திலே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாத ஒரு சூழல் வந்திருக்கும். தமிழரசு கட்சி இல்லாவிட்டிருந்தார். இந்த குடியேற்ற கிராமங்களில் இருக்கும் தேவைகள் மாத்திரமல்ல, திகாபட்டுள்ள மாவட்டத்திலே இருக்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் மாத்திரம்தான். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தை உங்களுக்கு தெரியும், அண்ணன் கலையரசன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு நானும் என்னுடைய முதலாவது முறை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு வந்த பொழுது கோட்டாபய ராஜபக்ச அவருடைய ஆட்சியிலே தான் அந்த பாராளுமன்றம் இருந்தது. கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு 3/2 பெரும்பான்மை இருந்தது. அந்த நேரத்திலே சகோதர இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதிகளவாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். நேரடியாக தேசிய கட்சியிலே இல்லாமல் இஸ்லாமிய கட்சியிலே தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் 20வது திருத்தச் சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்து பசில் ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ச அவருடைய செல்ல பிள்ளைகளாக அம்பாறை மாவட்டத்தில் இருந்தார்கள். அந்த காலப்பகுதியிலே கூட அண்ணன் கலையரசன் அவர்கள் என்னையும் பல இடங்களுக்கு அழைத்து செல்வார். திகாபட்டுள்ள மாவட்டத்திலே இருக்கும் பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணுவதற்காக கடுமையாக உழைத்தவர். அவர் பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு அமைச்சர் ஒரு கடிதங்கள் ஒரு கையிலே ஒரு 5-10 கடிதங்கள் இருந்தால் வருவார். தேடி அந்த அமைச்சர் மேலே தேடி சென்று இந்த கடிதங்களை கொடுப்பார். அம்பாறை மாவட்டத்திலே அதிகளவான கரிசனை கொண்டவராக அண்ணன் கலையரசன் அவர்கள் அந்த காலப்பகுதியில் இருந்தாலும் கூட இனவாதமான கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தின் ஊடாக பல விடயங்களை எங்களால் செய்து கொள்ள முடியாத சூழல் இருந்தது. பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை கூட மட்டுப்படுத்தினார்கள். இந்த பிரதேசத்திலே வர வேண்டிய அபிவிருத்தி திட்டங்களை கூட தடை செய்தார்கள். ஆனா இது அனைத்தும் தட்டி கேட்கிறதுக்கு கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்றது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆனால் திகாபட்டுள்ள மாவட்டத்தை பொறுத்தளவிலே அம்பாறை மாவட்டத்திலே தமிழர்களுக்கு கல்முனை பிரதேச செயலகத்தில் சேர்த்து பல பிரச்சனை இருக்கின்றது. இதில் நான் பொதுவில் கனகர் கிராம பிரச்சனையை ஒரு வெற்றிகரமாக அண்ணன் கலையரசன் அவர்கள் முன்னெடுத்தவர். இந்த விடயங்களை கையாளுவதாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் மாத்திரம்தான் இதை கையாளாமல் நான் சொன்னதுக்கான காரணம், கடந்த கால வரலாறை எடுத்து பார்த்தால் அம்பாறை மாவட்டத்திலே வந்த அனைத்து ஏனைய கட்சியை சேர்ந்து வந்தவர்கள் எவருமே இந்த மாவட்டத்தில் இருந்ததல்ல. 2012ஆம் ஆண்டு மாகாண சபையிலே கூட எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய பிரதிகள் தான் இந்த மாகாண சபையிலே இருந்து இந்த பிரதேசத்துக்கு பல சேவைகளை செய்திருந்தார்கள். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே கருணாவை இங்கே கொண்டு நிறுத்தி கருணாவுக்கு பேசக்கூட முடியாதோ தலகட்ட வரியிலே கருணா இருந்து மேடையிலே பேசினதை பார்த்து எங்களுடைய ஒரு சில மக்கள் அவரை வாக்களித்து அன்று அவருக்கு ஆதரவாக நின்ற சிலர் இன்று அதை உணர்ந்து சொன்னார்கள். மாவட்ட செயலகத்துக்கு அந்த வாக்களிப்பு வாக்கினுடைய முடிவை கூட அறிவிக்கிறதுக்கு கூட வராமல் தப்பியுடைய கருணா அதுக்கு பிறகு இதுவரைக்கும் அம்பாறை மாவட்டத்தில் வரவில்லை. ஆனால் தமிழரசு கட்சிக்கு அம்பாறை மாவட்டத்திலே 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனம் எடுத்துள்ள எங்களுடைய மக்கள் வாக்களித்து இருக்காவிட்டாலும் கூட இந்த தேசிய பட்டியலை வழங்கி நாங்கள் தொடர்ந்து அம்பாறை மாவட்டத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு வந்தோம். ஆனால் இம்முறை 2024ஆம் ஆண்டு தேர்தலிலே எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த எங்களுடைய தமிழ் உறவுகள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மீண்டும் வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் மீண்டும் ஒரு ஆசனத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் மீண்டும் ஒரு ஆசனத்தை எடுத்திருந்தாலும் கூட அதை ஒரு பாரிய வெற்றியாக நாங்கள் கொண்டாட முடியாத நிலை இருக்கின்றது. நாங்கள் தேர்தலிலே முடிவுகளை பார்த்தால் நான் இதை ஏன் சொல்றேன் என்று சொன்னால், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்றது எங்களுடைய கட்சிக்கு தற்பொழுது இருக்கும் தேவை வெறுமனே வட்டாரங்களை வெல்வது மாத்திரமல்ல, தமிழரசு கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஒட்டுமொத்த மாவட்டத்திலே இருக்கும் தமிழரசு கட்சியுடைய வாக்கு வங்கியை நாங்கள் அதிகரித்தால்தான் எதிர்வரும் காலங்களில் நடைபெற இருக்கும் மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் ஒரு நீண்டகால கனவாக வைத்திருக்கும் ஒரு தமிழர் ஒருவரை முதலமைச்சராக வந்த கனவை நாங்கள் நினைவாக்கலாம்.
எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் 33,632. கேஸ் சிலிண்டர் கிடைத்த வாக்குகள் 33,544. இது சரியான கணக்கான தேர்தல் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வமான வெப்சைட் தான் இருக்கின்றது. அப்படி பார்த்தால் நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் 1,05,000 தமிழ் வாக்காளர் இருக்கிறோம். 1,05,000 தமிழ் வாக்காளர் இருக்கிறோம். அன்னளவாக 60% மக்கள் என்னுடைய வாக்களிக்கும் நிலையத்தில் சென்றாலும் கூட 1,05,000 60% என்று சொல்லி சொன்னால் ஆக குறைந்தது 65,000 வாக்குகளாவது தமிழ் மக்கள் வாக்களித்திருப்பார்கள். அதிலே எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் 33,000 வாக்குகள். இந்த மிச்ச 32,000 வாக்கு எங்க போனது என்பதை நாங்கள் ஆராய வேண்டும். இந்த 32,000 வாக்குகளிலே ஒரு சில வாக்குகள் என்பிபி திசை காட்டி சின்னம் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் வழங்கியிருந்தால் அந்த வாக்குகளுக்காக இந்த தமிழ் மக்களுக்கு என்ன கிடைத்திருக்கின்றதை அந்த மக்கள் அம்பாறையிலே திசை காட்டி சின்னத்துக்கு வாக்களித்த மக்கள் உணர வேண்டும். புள்ளியாருடைய கட்சிக்கு நான் வெறும் 2,000 வாக்குகள் தான் போடப்பட்டிருக்கு போன தேர்தலில். இனி அவர் ஜெயிலாங்க, அவருக்கு எவ்வளவு ஆளுக்காக இருக்க போறாரு தெரியாது. அவரை வெளியே நாங்கள் தயக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா திசை காட்டி சின்னத்துக்கு மக்கள் வாக்களித்திருந்தால் திசை காட்டி சின்னத்துக்கு போட்ட மக்கள் போட்ட வாக்குக்கு என்ன தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றதை திகாமண்டல மாவட்டத்திற்கும் அம்பாறை மாவட்டத்திற்கும் தமிழ் மக்கள் சற்று சிந்தித்து பார்க்கணும். கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இல்லை. அண்ணன் கோடீஸ்வரன் அவர்கள் கிட்டத்தட்ட 4 இல்லை 5 தடவைகள் இந்த விடயம் சம்பந்தமாக அமைச்சர்கள் கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்விகளை கேட்கும் பொழுது அண்ணன் கோடீஸ்வரன் 2 நாளே தற்பொழுது இருக்கும் நாட்டிலே இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் உள்நாட்டு அலுவலர்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் எழுதி வெளியே போற நிலவரம் தான் இருக்கின்றது. 2 வாரங்களுக்குள்ளே 16 சொன்னார். இதுவரைக்கும் அந்த பதில் இல்லை. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை நிரந்தரமான இந்த ஒரு தீர்வை வழங்குவதற்கு என்பிபி அரசாங்கத்தால் இதுவரைக்கும் செய்ய முடியாத சூழல் இருக்கின்றது. கடந்த காலத்திலேயாவது நாங்கள் இந்த விடயத்தை தீர்க்க போகும் பொழுது சில வேற பாராளுமன்ற உறுப்பினர் தடையாக இருந்தார் என்று அவர்கள் இல்லை. அவர்களும் தடையாக இருந்தது அரசியல் லாபங்களுக்காக மாத்திருந்தார். இன்று அவர்கள் இல்லை. அவையே என்பிபி அரசாங்கத்தால் இதை செய்ய முடியாது. தமிழ் மக்கள் மீது கரிசனை இருக்கிற ஒரு அரசாங்கம் இதை செய்ய முடியாது. ஆலை எங்களுடைய ராணுவ முகாம்கள் இன்னும் சில காணிகளை விடுவிக்காக வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய பணிமார்களுக்கு ஒரு சொந்தமான காணிகள். எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே இந்த குடியேற்ற கிராமங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகள் அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் ஒதுக்கவில்லை. இப்படியான ஒரு நிலைமையிலே தொடர்ந்து எங்களுடைய மக்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தை தவிர்த்து வேற ஏதாவது சின்னங்களுக்கு வாக்களிப்பார்களா என்ற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம். நான் அன்றும் பாராளுமன்றத்தை சொல்லியிருந்தேன். சகோதரர் நிதான்சன் அவர்கள் தான் அதை எடுத்து தந்தார். அந்த யோசனையை அம்பாறை மாவட்டத்திலே திசை காட்டி சின்னத்துக்கு வாக்களித்த இஸ்லாமிய சகோதரர்களுக்காவது ஆதம்பாவா ஒரு எம்பி கிடைத்தார். போட்ட இஸ்லாமிய மக்கள் போட்ட வாக்களுக்கு சரி நாங்கள் உங்களுக்கு தான் ஆதம்பாவை வச்சுக் கொள்ளுங்க ஒரு தேசிய பட்டியலை வழங்கியிருந்தார்கள். கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்களும் போட்ட வாக்களுக்கு அம்பாறை மாவட்டத்தில் போட்ட வாக்களுக்கு திசை காட்டி சின்னத்தால திசை காட்டி கட்சிகளுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால் ஒரு தேசிய பட்டியலை கூட வழங்கியிருந்தால் ஆக குறைந்தது திசை காட்டி சின்னத்துக்கு வாக்களித்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் கொஞ்சமாவது கம்பீரமாக சந்தோஷமாக சிரித்து போயிருக்கிறார். இன்று அதுதான் நிலைமை. அந்த வகையிலே இந்த எங்களுடைய கட்சிக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்தது 33,000 வாக்குகள். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடைய முடிவுகள் வரும் பொழுது இலங்கை தமிழரசு கட்சியுடைய வாக்கு வங்கி ஆக குறைந்தது 50,000க்காவது அதிகரித்திருக்கிற செய்திதான் மே மாதம் 6ஆம் தேதி கேட்க வேண்டுமே தவிர ஒருமுறை நாங்கள் வட்டாரங்களை மாத்திரம் வென்றிருக்கிறோம் என்ற செய்தி மட்டும் கேட்டு போதா. 50,000 வாக்குகளுக்காக என்னுடைய கட்சியினுடைய அம்பாறை மாவட்டத்துடைய வாக்கு வங்கி அதிகரித்தால் தான் ஒட்டுமொத்த கிழக்கு மாகாண சபையிலே தேர்தல் நடக்கும் பொழுது அந்த 2 போனஸ் ஆசனங்களை நாங்கள் எடுக்கிறோம். அந்த 2 போனஸ் ஆசனங்களை எடுத்தால் தான் தொடர்ந்து நாங்கள் கிழக்கு மாகாண சபையிலே எங்களுடைய ஒரு ஆட்சியை நாங்கள் தொடரக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த அம்பாறை மண் ஏன் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றதிலே எந்த சந்தேகங்களுடைய மக்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அண்ணன் சுமந்திரன் அவர்கள் 2015 2010 ஆண்டு 15ஆம் ஆண்டு வரைக்கும்
எங்களுடைய கட்சியிலே போட்டி போட்டு கட்சி மாறி சென்ற பேசினவர்கள் இல்லாத பொழுது அந்த நேரத்தில் கூட தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்தில் இருந்தாலும் கூட அவர் அம்பாறை மாவட்டத்தை தான் நான் பார்த்தேன். அவருடைய ஒதுக்கீடு எல்லாம் அம்பாறை மாவட்டத்தில் வழங்கப்பட்டது. அதுக்கு முன்னால் எங்களுடைய ஐயா மாவை சிராஜாக அவர்களும் அவ்வாறுதான் நான் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி அம்பாறை மாவட்டத்தை பார்த்தேன். அப்ப எப்பொழுது அம்பாறை மாவட்டத்தை தமிழரசு கட்சி கைவிடாமல் இருக்கும் பொழுது அம்பாறை மாவட்டத்திலே இருக்கும் தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொண்டேன்.